Hello guys, welcome to this new vlog. In the vlog na என்னோட கார்டன் vlog. ஸோ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் நான் வந்து பப்பாயிலேருந்து ஆரம்பிக்கிறேன். ஓகேங்களா? அப்பா பிடிச்சிருக்காரு பாருங்க, பழுத்த பப்பாயா ஒன்றும் எவ்வளோ இருக்குது. बहुत बोलो ची बहुत बढ़िया பப்பாயா ட்ரீ அண்ட் இது மேங்கோ. உங்களுக்கு எது தெரியும், அப்படியே நான் அப்படியே சொல்லிட்டே வரேன். ஓகேங்களா? நான் பார்த்துட்டு அண்ட் இங்கே வந்து மாங்காய் மரம், அதுக்கு பின்னாடி ஒரு கொய்யாக்கா மரம் அண்டு பாத்ரூம் வேலை நடந்துட்டு இருந்துச்சு. அண்டு அப்படியே உங்களுக்கு காமிக்கிறேன். டேட்டா कौन का है? இது வந்து காந்தலோ. இது என்ன இங்கிலீஷில் कौन का है? இது வந்து பிஜன்பி இங்கிலீஷில், அண்ட் இது தமிழில் பேர் வந்து பட்டாணி புறா பிளான்ட்டு. அண்டு அப்படியே உங்களுக்கு இந்த சைடில் காமிக்கிறேன். கைஸ் இது வந்து பிளாக் ஐடு பீ, அது என்ன தமிழில் என்ன பேருன்னு தெரில, அது தெரிஞ்சதை சொன்னேன். அண்ட் ஆஃப்டர் தட் அப்படியே இப்படி வந்தீங்கன்னா 2 மாங்காய் மரம் அண்டு அது பக்கத்துலேயே ஒரு வாழை மரம். அதுக்குள்ளே வந்து இல்லை 2 மாங்காய் இல்லை 3 மாங்காய் மரம். பின்னாடி வந்து பேம்பு அந்த சைடில் இருக்குது. அண்டு அப்படியே வந்தீங்கன்னா அங்கே மறுபடியும் மாங்காய் செடி, நிறைய மாங்காய் பிளான்ட் போட்டிருக்கோம். இங்கே ஒன்று சின்னதாக இருக்குது, இங்கே ஒன்று, அங்கே ஒன்று இருக்குது, நிறைய போட்டிருக்கோம். அந்த இடத்துல குட்டி குட்டி இதெல்லாம் இருக்குது. அண்டு இதெல்லாமே கேஷ்யூ நட் ட்ரீ. இதெல்லாமே கேஷ்யூ ட்ரீ. அப்படியே சரி வந்தீங்கன்னா அப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதே தான், இங்கே ஒரு தேங்காய் மரம்லாம் போட்டிருக்கோம். மாங்காய் மரம் அதிகமாக இருக்கும். அண்டு அந்த சைடில் வந்து ஒரு டேமரின் ட்ரீ எல்லாம் போட்டிருக்கோம். இது புளியங்காய் செடி, புளியங்காய் மரம் சின்னதாக போட்டிருக்கோம். அன்றைக்கி டிராக்டர் இந்த சைடில் வந்துச்சில்ல, ஸோ அது வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம். நேற்று தான் க்ளோஸ் பண்ணோம். இது ரொம்ப சாயந்தரமாகிடுச்சு. ஸோ அதனால் வீடியோ என்னால் எடுக்க முடியல. சரி, வேலை செஞ்சுட்டு இருந்தானே, நானும் அப்போ தான் வேலை செஞ்சோம். என்ன அப்படியே ஃபுல்லாக அந்த சைடு அம்மா கறி லீஃப், அந்த சைடு வந்து கறி லீஃப் இதுவும் இருக்குது. அண்ட் மறுபடியும் கேஷ்யூ ட்ரீ, மறுபடியும் பேம்பு ட்ரீ. ஆமாம், அங்கே கொரிகளிக்காய் மரம் இருக்குது அந்த இடத்துல. உங்களுக்கு காமிக்கிறேன், பக்கத்தில் போய் காமிக்கிறேன். ஒரு கொரிகளிக்காய் செடி உள்ளே ஒன்று இருக்குது. அண்டு அங்கே ஒன்று இருக்குது. இங்கே ஒன்று ஃபஸ்ட்டு ஒன்று பெருசாக இருந்துச்சு இந்த இடத்துல, அதை வந்து வெட்டிட்டாங்க. அண்ட் பேம்பு ட்ரீ. ஸோ பாத்ரூம் வேலை நடந்துட்டு இருந்துச்சு. அது ஆல்மோஸ்ட் எல்லாமே இதாகிடுச்சு. ரிங்கை ஆல்ரெடி போட்டு வச்சுருந்தாங்க. இப்போதைக்கு பைப்பு அந்த இதெல்லாம் பண்ணாங்க. அது வெளியே தான் போகணும். தெரியல, வில்லேஜில் யார் வீட்டில் இது இல்லை, இது மாதிரி பண்ணதில்லை. நம்ம தான் பண்ணுறோம். எல்லாருமே நேற்று வந்து பார்த்துட்டு இருந்தாங்க, என்ன பண்ணுறீங்க என்ன ஏதுன்னு சொல்லி. ஸோ கைஸ், திஸ் இஸ் மை கார்டன் vlog. இன்னும் நிறைய காமிக்கணும்னு பார்த்தேன், ஆனால் என்ன பண்ணுறது. இன்சைடு அங்கே ஒரு பின்னாடி ஒரு பெரிய மாங்காய் மரம் வேறு. ஓகே காய்ஸ், ஐ ஹோப் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம். ஆனால் என்னன்னு சொல்கிறதுன்னு எனக்கே தெரியல. ஆனால் இந்த ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், இந்த ஒரு இதுக்கும் ஒரு கதை, ஒரு ஸ்டோரி இருக்குன்னு. இந்த இதெல்லாமே வந்து அம்மா நட்டினாங்க, அம்மாவும் அப்பாவும் போட்டது இந்த பெரிய இதெல்லாம். மற்றபடி இந்த சின்னது இதெல்லாம் இல்லை. நான் இந்த லைக் 2 to 3 years முன்னாடி ஆயிடுச்சு. ஆமாம், 3 years 4 years ஆயிடுச்சு அந்த டைம் போட்டது. இப்போ வளருது. ஏன்னா அப்பா எல்லாம் இங்கே இருக்க மாட்டாங்க, அவங்க ரைடால் இருப்பாங்க. ஸோ அப்போ ஆச்சுன்னா வேலை, இந்த மாதிரி ஃபீல்டு ஒர்க்கு அந்த மாதிரி மட்டும்தான் இங்கே வருவாங்க, தவிர மற்றபடி அங்கே தான் இருப்பாங்க. அதனால தான் எந்த வீடு ஒர்க்கு எல்லா ஒர்க்கும் அப்படியே பெண்டிங்லேயே இருக்குது, இல்லைன்னா எப்பயும் முடிஞ்சிருக்கும். ஸோ இது எல்லாமே அம்மாவும் நானும் போட்டது. இந்த இது எல்லாமே சின்ன இது. அப்போது லாக்டவுன் டைமில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இங்கே இது பண்ணியிருந்தோம். அப்போ அதே மாதிரி இங்கே வந்து கல்டிவேட் பண்ணியிருந்தோம். இங்கே மண்டியான்னு சொல்லுவாங்க. அந்த மண்டியாவுக்கு என்னன்னு தெரில, நான் கீழே போடுறேன். ஓகேங்களா? இங்கிலீஷில் போடுறேன். அது வந்து இது போட்டிருந்தோம். இந்த ஃபீல்டில் வந்து ஃபுல்லாகவே இந்த இடம் ஃபுல்லாகவே போட்டிருந்தோம். அந்த லாக்டவுன் டைமில் அப்போ போட்டிருந்தோம். அண்ட் அதுக்கப்புறம் அவ்வளோதான். இந்த இடம் அதாவது வீட்டில் யாருமே ஆளுங்க இல்லைல்ல, சரி, அதனால் அது வந்து அது அப்படியே ஃபுல்லாக முழிச்சிச்சு. இப்போ வந்து க்ளீன் பண்ண இடம் தான் இது.
ஓகேங்களா. அது ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. அதெல்லாம் வெட்டி போட்டோம். மணல் வந்துச்சு இருக்குல்ல. இங்கே வந்து ஒன்றுத்தில் வந்து ரவுண்டு மாங்காய் வரும், இன்னொன்று வந்து இந்த கிளிமூக்கு மாங்கான்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி வரும். ஃபஸ்ட்டெல்லாம் பயங்கரமாக வரும். இப்போ இந்த வருஷம் தான் என்னன்னு தெரில, கொஞ்சம் ஒரு மாதிரி டல்லாக போகுது. அதே மாதிரி பூச்சி வேறு ரொம்ப அச்சிச்சா, அது எல்லாமே கொஞ்சம் க்ளீன் பண்ணோம். அந்த நெட்டு ஸ்பைடர் வெப் அதெல்லாம் ஃபார்ம் ஆகி ஒரு மாதிரி ஆகிட்டுருக்கு. மற்றபடி இந்த 2 மாங்காய் இந்த இதில் வந்து அதான் 3 மாங்காய் வரும். அந்த லாஸ்ட்லேயும் பயங்கரமாக இருக்கும், பயங்கரமாக இனிப்பாக இருக்கும். அந்த லாஸ்ட்டில் ஒரு மரம் இருக்குது, ஆனால் இந்த வருஷம் வரல. ஸோ விஷயம் என்னென்னா, நான் அந்த சீசன் டைமில் இருக்கணும், லாக்டவுன் டைம்லலாம் இருந்தேன். ஸோ அதனால் நல்லா சாப்பிட்டோம் மாங்காய். இது எல்லாமே இங்கே பெரிய மரம் ஒன்று இங்கே சைடில் இருக்குல்ல, அது எல்லாமே பயங்கரமாக மாங்காய் எல்லாம் காய்க்கும், நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த கேஷ்யூ எல்லாம் வரும். கேஷ்யூ நான் சாப்பிட மாட்டோம், வெறும் அந்த இது மட்டும் எடுத்து அது மற்றவங்களாம் சாப்பிடுவாங்க போகலாம். அந்த எல்லோ இல்லை ரெட் கலர் ஆயிடுச்சுன்னா அவங்க சாப்பிடுவாங்களா அந்த மாதிரி. மற்றபடி நான் அந்த கொட்டை அதை மட்டும் ஃப்ரை பண்ணி நெருப்பில் போட்டு ஃப்ரை பண்ணால் அது நல்லா அந்த கேஷ்யூ வரும்ல, அது வச்சு நல்லா சாப்பிடும். ஓகே கைஸ், வேறு எதுனா மிஸ் பண்ணேண்ணா வேறு எதுவும் சொல்லணும்னு நினச்சினேன். ஓகே, எதாக இருந்தாலும் மறக்காமல் கீழே சொல்லுங்கள், ஓகேங்களா, கமெண்ட்டில். தேங்க்யூ கைஸ். இன்னொரு முக்கியமான விஷயம், இது நான் சொல்லாமல் மறந்துட்டேன். ஆலோவேரா எல்லாம் வளர்க்குறோம். இதுவும் அந்த 4 இயர்ஸ் முன்னாடி அப்போது அக்காலாம் போட்டுது இதெல்லாம், இந்த இதெல்லாம். சரி, அவங்க ஃபேஸ்லலாம் அப்ளை பண்ணுவாங்க சொல்லி அப்போ போட்டுது அந்த இது. அண்ட் மற்றபடி இந்த பிஜிஎன்பி தான், இந்த பட்டாணி புறா அந்த இது தான் இந்த சைடு ஃபுல்லாக. ஆமாம், அங்கே டேமரன் ட்ரீ ஒன்று வளருது அந்த இடத்துல. அப்புறம் அந்த சைடு அப்படி தான். அண்ட் கைஸ், இங்கே பாருங்கண்ணா, இந்த பைப்பெல்லாம் எதுக்கு இருக்குன்னே தெரில. நான் அங்கே அப்போது லாக்டவுன் டைமில் வந்து தண்ணி வரும், இங்கே பைப் இது பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. லாஸ்ட்டில் பார்த்தா அது வந்து தண்ணி வரும், ஆனால் அந்தளவுக்கு ஸ்பீடெல்லாம் வராது. கஷ்டப்பட்டு வர வச்சுது. அப்புறம் ஏன்னா ஒரு நைட்டு வந்து சரியான மழை. அந்த டைம் ரொம்ப வெயில். சடனாக திடீர்னு பார்த்தா ஒரு நாள் சரியான மழை நைட் டைமில். நான் அம்மாக்கிட்ட சொன்னேன், இப்போ இப்போ நோண்டலைன்னா முடியாது, காலைலலாம் நோண்டவே முடியாது, ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஏன்னா இத்தனை நாள் வெயில் அடிச்சுது, இதுக்கப்புறம் இது பண்ணால் வேலைக்கு ஆகாது, நைட்டாக நோண்டிடலான்னு சொல்லி அரௌண்ட் லைக் 11-12 அந்த மாதிரி நான் என்ன பண்ணேன், மழை பயங்கரமாக பெஞ்சிட்டு தான் இருந்துச்சு. ஃபுல்லாகவே அந்த டோர் இருக்கா, அந்த அந்த கேட்லேருந்து இது வரைக்கும் ஃபுல்லாகவே நான் தனியாகவே நோண்டிட்டேன் நைட்டாகவே. என் அண்ணாலாம் என்னடா இவன் நைட்டு பண்ணுறான்னு சொல்லி, அதான் ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு வெளியே வருவாங்கள்ல, அந்த டைமில் வந்து பார்த்துருக்காங்க போல. ஆனால் அதே மாதிரி சரியான மழை, காற்றும் அந்த மாதிரி பயங்கரமாக இருந்துச்சு. அந்த டைமில் இவன் பண்ணுறான்னு சொல்லி எல்லோரும் இல்லை, ஒரு 2-3 பேர் வந்து பார்த்தாங்க, இவன் என்ன பண்ணுறான்னு சொல்லி. நைட்டாகவே ஃபுல்லாக நோண்டிட்டேன். காலைல வந்து எல்லாருமே பார்க்குறாங்க, என்னடா இது இப்படி பண்ணி வச்சுருக்கேன்னு. ஆமாம், நான் நைட்டு நல்லா மழை பெஞ்சது, இது மணல் கொஞ்சம் ஈரமாக இருக்கும்ல, வேலை செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லி நான் ஃபுல்லாக நைட்டாக எடுத்துட்டேன். அடுத்த நாள் அவங்க காலைல எடுக்கிறாங்க. அந்தளவுக்கு மேலோட்டமாக தானே தண்ணியாக இருக்கும், அந்தளவுக்கு இதே இருக்காதுல்ல. ஏன்னா தண்ணி அப்படியே ஃப்ளோ ஆகி கீழே போயிடும், இது கொஞ்சம் டவுனாக இருக்கிற மாதிரி இருக்கா. ஸோ அதனால் வந்து நோண்டுறாங்க அப்படியே 4-5 பேர் அப்படியே அந்த சைடில் அந்த அதான் அந்த கேட்டுக்கு அந்த சைடில் அவங்க நோண்டிகிட்டு இருந்தாங்க 4-5 பேர். அந்த மாதிரி அந்த டைம் ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கணும். அந்த மாதிரி எனக்கு அந்த மாதிரி ரொம்ப பிடிக்கும். எப்பப்போ எனக்கு என்ன வாய்ப்பு கிடைக்குதோ, எதனா புதுசாக கற்றுக்கலாம், எதனா ஒன்று புதுசாக பண்ணலாம், சீக்கிரமாக இது பண்ணணும்னு நினைக்கணுமோ பண்ணிடலான்னு சொல்லி எனக்கு ஐ பர்சனலி பிலீவ் அந்த மாதிரி எல்லாம் பண்ணலாம். அந்த மாதிரி அவ்வளோதான். ஐ ஹோப் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ ஆனால் வேறு எதுனா மிஸ் பண்ணணும் தெரியுங்க. சரி, ஓகே கைஸ், உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நான் எதனா மிஸ் பண்ணியிருந்தேன் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஓகேங்களா. தேங்க்யூ கைஸ், பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.